வாசித்த இந்த வசனங்கள் இப்படியாய் சொல்லுது. 7வது வசனம் 8 வாசிமா, 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு செய்தியாக இதை எதிர்பார்க்க வேண்டாம். வேதத்தை எப்படி நீங்கள் ருசிக்கலாம் அப்படின்றத நீங்கள் அறியணும்னா நான் பேசும்போது நீங்கள் கேளுங்க. எப்படிலாம் நிறைய விதத்தில் ருசிக்கலாம், இது ஒரு விதம். பேச பேச நீங்கள் கேட்க கவனத்தை செலுத்துவீர்களானால் இந்த வேதத்தினுடைய மகிமை, இவைகள் நம்மை ஆசீர்வதிக்கிற விதங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த வேத பகுதியை எழுதும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவ ஆவியானவர் இந்த வேத பகுதிகளை எழுதும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவருக்கு இல்லாதவைகள் என்று ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு இருந்தது. அவருக்கு எல்லா விதத்திலும் புகழ் இருந்தது, பேர் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸ்பிரிச்சுவலாகவும் அவருக்கு எல்லாமே இருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தார், நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்கிறார். விருத்த சேதம், நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி விருத்த சேதம் பெற்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஒன்றிலும் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றில் கூட நான் குற்றம் சாட்டப்படாதவன். நீங்கள் 5வது வசனத்தில் வாசிங்க, தெரியும், 5:6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஒன்றுமே இவருக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. எல்லா ஆவிக்குரிய விதத்திலேயும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் இந்த மனுஷன் தேறினவனாக இருந்தான். அவனுக்கு நல்ல புத்தி இருந்தது, எல்லாமே இருந்தது. நான் சொல்றாரு, 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, லாபமாய், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்கும்பொழுது இந்த மனுஷனுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு லாபம் இல்லை. என்னுடைய தேவை ஒன்று, அவர் இயேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் இங்கே வரும்பொழுது நிறைய ஜபங்களோடு வந்திருக்கலாம். என்னுடைய தேவை இது, என்னுடைய தேவை அதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உண்மையான தேவை எது தெரியுமா? இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் உங்களுடைய உண்மையான தேவை. உண்மையான தேவைன்னா நீங்கள் அவர் கூட இருந்தால் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. அவர் இருந்தால் போதும் எல்லாத்தையும் நம்மளுக்காக செய்வார் அப்படின்றது இல்லை. நம்முடைய ஆத்தும நேச, ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர் அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து காரியங்களை செய்வதற்காக இல்லை, அவரை நேசிக்கிற அனுபவம் தான் உங்களுக்கு முக்கியமான தேவை. அவரை அறிய வேண்டும். அதான் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரை நான் அறிய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இந்த தேவ மனுஷனுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வேத பகுதியிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, மனதில் ஆழமாய் வைக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய லாபம் இயேசு. நாம் அவரை அறிய வேண்டும். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை. மேன்மை அப்படின்னா
அவரை அறிகிற அறிவினாலே உண்டாகிற பாக்கியம், அந்த அறிவு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவைகளின் புண்ணியம், அதனுடைய சந்தோஷங்கள், அதனுடைய பலன்கள், அது கொடுக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளே இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த காரியங்களின் அடிப்படையிலே நிற்குமானால் அவனை அசைக்கக்கூடிய எந்த எண்ணங்களும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக எண்ணங்களினாலே அசைக்கப்படுகிறோம். ஒருத்தர் ஒரு வார்த்தையை நம்மை குறித்து பேசிட்டா நம்மளால் தாங்கிக்க முடியல, ஒருவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டா நம்மளால் தாங்கிக்க முடியல, நம்மை அசைத்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. எது உனக்கு லாபம்? எல்லாமே நஷ்டம்தான். இயேசு தான் என் லாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லாபமாகிய இயேசு கிறிஸ்து, அவரை அறிகிற அறிவு, இவைகளையே நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்று இதை வாசிக்கும் போது என் மனசில் நான் தீர்மானம் பண்ணேன், இவைகளை தான் நம்ம நிறைய பேசணும். இயேசுவை லாபமாக ஜனங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு வரணும். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே லாபம் என்கிற எண்ணத்தோடு கூட இருப்பார். ஆனால் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 11வது வசனம் சொல்லுது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் அப்படின்றார். அதில் ஒன்றுமே வெளியே இல்லை. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நாம் என்ன சொல்ல போகிறோம்? எல்லாவற்றையும் விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் எல்லாத்தையும் விட வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆமென். எல்லாவற்றையும் அவருக்காக நாம் விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வரும்போது அப்போ நிறைய அந்த டைமில் ரொம்ப கம்பேரிசன் ரொம்ப இருந்தது. என்னென்னா, ஊழியமா வேலையா அப்படின்னு. ஆண்டவரா ஊழியம்ன்றது இல்லை, ஆண்டவருக்காகவா இல்லை உலகத்துக்காகவா அப்படின்னு. அப்போ அப்படி இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில் தான். முதல்ல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், லாபமா நஷ்டமா அப்படின்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தேன்னா, நான் விட்டது லாபமா நஷ்டமா அப்படின்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கே இல்லை, குப்பை போல் இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை, அதில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய அன்புக்கு முன்பாக குப்பை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிலே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிலே அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலை நாம் பாடலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நேற்று தினத்தில் கூட தம்பி பேசி கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு சம்பவம்.
இந்த பாடலை எழுதினவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில முக்கியமான காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது அவங்க தான் எழுதினாங்களா இல்லை அந்த நேரத்தில் பாடினாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த பாடலை குறித்து சொல்லப்படுகிறது, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். நாகாலாந்து மாநிலத்தில் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு குடும்பம், அவர்களை அம்பெய்து சாகடிப்போம், இயேசுவை மறுதலித்தால் விட்டு விடுவோம் என்று சொன்னபோது தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு லாபமாக தெரியல, இயேசுவை தான் அவர்கள் ஆதாயப்படுத்த நினைச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் அதே சிந்தையோடு இன்றைக்கு நமக்கு நிறைய தேவைகள் நம்ம மனசுக்குள்ளே பெருகிடுச்சு. உங்களை கேட்டனா என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு முன்னாடி தெரியுதே இல்லை. அப்போ சொன்னாங்க போல பாருங்க, எல்லாம் இருக்குது, ஆகிலும் லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. அவருக்காக 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 யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நம்மை குற்றப்படுத்தட்டும், பரவாயில்ல. பி மைனர். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றென்னு அவருக்காகவே அனைத்தும் அல்லேலூயா, வாழ்வும் இயேசுவே. அந்த சரணம், வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. வாழ்வும் இயேசுவே, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் சொல்லாம அவர் மார்பலை கைகளை வைத்துக் கொண்டு அவர் பெருகவும் அவர் பெருகவும் அவர் பெருகவும் கிருபை தருகிறார் விருதாவாக்கிலே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிலே அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. உண்மையை சொல்ல முடியுமா? இயேசு பெருகட்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும். ஆமென். என்னோட வாழ்க்கையில இயேசு பெருகட்டும், இயேசு பெருகட்டும், இயேசு பெருகட்டும். ஆகிலும் லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்முடைய இருதயம் விரும்புமானால், அவர் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்குமானால், நம்முடைய காரியங்கள் நமக்கு எளிதாகிவிடும். நம்முடைய காரியங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய சோர்வுகள், பலவீனங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே, தேவைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக மாறிடும். அவர் பெருகட்டும், என்னுடைய எண்ணங்களுக்குள்ளே அவர் பெருகட்டும், நான் சிறுகணும். அவர் பெருகணும். உங்களுக்கு எது பெருசா தெரியுது அந்த டைம் சொல்லுங்க, அவர் பெருகட்டும், அவர் பெருகணும், நான் சிறுகணும், நான் சிறுகணும். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றை காட்டிலும் மாத்தலை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், தேவையானது ஒன்றே. மாத்தாளே, மாத்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், தேவையானது நிறைய இருக்கு, அதுல பெருசு அப்படின்னு சொல்ல, தேவையானது ஒன்றே அப்படின்னு சொன்னார். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இயேசுவை லாபமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அவர் தான் எனக்கு லாபம், அவர் தான் எனக்கு லாபம், அவரை அறிகிற அறிவு தான் என் மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதனை நீங்க வேதத்தில் பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் எழுதின காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது அவைகள் மிகவும் ஆழமானவைகளாக இருக்கிறதை பேதுருவே அவருடைய நிருபத்தில் சொல்றார். புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு. ஒரு சிலர் ரொம்ப கடினமாய் பேசுகிறவர் அப்படின்று ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பவுலை குறித்து பேசும்பொழுது கடினமான மனுஷன், பயங்கரமான ஆள் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த தேவ மனிதன் சிலுவையின் ஆழமான அன்பின் வெளிப்பாட்டை அறிந்த மனிதன். இந்த மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 8வது வசனத்தில் பாருங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. வாசிமா 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. போதும். 11 வாசி. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த மனிதன் அன்புள்ளவன், தேவன் மேலே அன்புள்ளவனாக இருந்தான். சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். இதெல்லாம் அனுபவங்களில் தான் அது உங்களுக்கு தெரியும், அனுபவிச்சாதான் தெரியும். சொல்கிறேன், சாதாரணமாக இப்படிலாம் வராது. என்ன சொல்கிறாருன்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அது சொல்கிறாரு, அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, எவ்வளோ ஊழியர்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, உரிமையாக சொல்கிற பாருங்க, என் கர்த்தராகிய
கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு சொல்கிறார். இந்த சொந்தம் பாராட்டுதலை தேவன் விரும்புகிறார். அவர் சொல்கிறார் அவருக்காக. பேசுறதெல்லாம் பாருங்கள், அவருக்காக எல்லாம் சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவருக்காக 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 என் கர்த்தருக்காக அவருக்காக, அவரே எனக்கு லாபம், அவரை நான் அறியணும். பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அவரை சுற்றி சுற்றி தான் இருக்குது. அவர் தான் எனக்கு லாபம், அவரை அறியணும், அவர் அறியது தான் எனக்கு மேன்மை. இவைகளே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறணும். அவருக்கு மொத்தத்தில் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா 9வது வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி தான் சொல்கிறேன். என்ன அவருக்கு ஆசை அப்படின்னா கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கணும், எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அவரை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய விருப்பம் என்ன? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா? வீடு வேணுமா? கார் வேணுமா? பங்களா வேணுமா? சாப்பாடு வேணுமா? நல்ல சம்பளம் வேணுமா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் கொசுரு. நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அப்படின்னு ஆரம்பித்து தான் 11வது வசனத்தை முடிக்கிறாரு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 10வது வசனம் வாசிமா. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும், உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இது சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அவருடைய விருப்பம் என்னன்னா அவரை அறியணும், அவரை அறியணும். இன்னைக்கு தேவனை நாம் அறியல, அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியல. யோசுவா தேவனை அறிந்திருந்தான், அதனால்தான் அசாதாரணமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். சூரியனே நீ கிபியோன் மேல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டான். சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டான். அவனுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா அவன் தேவனை அறிந்திருந்ததுனால தேவனால என்ன செய்ய முடியும் அப்படின்றத அறிந்திருந்தான். அவன் அவனுடைய விசுவாசத்தை வச்சு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற விசுவாசத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னுடைய விசுவாசத்தின் அளவின்படி அல்ல, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிற அறிவின்படி அவன் கட்டளையிட்டான். நில்லு சூரியனே அப்படின்னு சொல்லிட்டான். நின்றுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் வல்லமை இருக்குது. அதனால தான் சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இதை நாம் இன்னொரு முறை பேசலாம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. எப்படி அவரை அவர் சொல்கிறார், அறியணும், அறிகிறதற்காக நான் விரும்புகிறேன். அவரை அறிய வேண்டும், அவரை அறிய வேண்டும். எவ்வளவு அவரை நீங்கள் அறிய விரும்புகிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எதை பொறுத்து இருக்கும் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு அவரை அறிய விரும்புகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இயேசுவை நாம் அறியணும், அவரை இன்னும் தெரிந்து கொள்ளணும், அவருடைய காரியங்களை அறியணும். இது மற்ற காரியங்களை போல, மற்ற விஷயங்களை போல ஏதோ படித்து அறிய முடியாது, படித்து மட்டும் அறிய முடியாது. வேதங்களில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை குறித்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த வேத வசனங்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உட்காரும் பொழுது தான் அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வெளிப்படும். வேத வசனங்களை நிறைய தியானம் பண்ணி நிறைய வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது தேவனை குறித்து நமக்கு வெளிப்பாடுகளை கத்த தருவார். இந்த அறிவு தான் வல்லமை உள்ளது. இதுக்கு தான் பிசாசு பயப்படுவோம். வேத வசனங்களை தனிப்பட்ட நேரங்களில் வேதத்தை திறந்து தியானிக்கிறது ஒன்று, வேதத்தை திறக்காமையே தியானிக்கிறது இன்னொன்று. படித்த வசனங்களை வேதத்தில் திரும்பி திரும்பி அதை சொல்லி சொல்லி சொல்லி
அதை நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக மாற்ற பழகணும். ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற பழக்கத்தை வைங்க. ரொம்ப ஆப்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏதோ ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப தனியாக இருக்கும்போது நிறைய சொல்லுங்கள், நிறைய பேசுங்க. நீங்கள் பேசி பாருங்கள், ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், இப்படி வசனத்தை திரும்பி திரும்பி உட்காந்து சொன்னாலுமே போதும், தானாக கொடுத்துட்டே இருப்பார். ஆமாம், இன்றைக்கி பேசுறது கூட அப்படி தான். இந்த வசனத்தில் எவ்வளோ நேரம் நான் படித்தேன்னு தெரியாது. சரி, இந்த வசனத்துலேருந்து மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தா மெசேஜ் எடுக்க முடியல. அந்த வசனத்தையே தான் திரும்பி திரும்பி படிக்கிறேன். மறுபடியும் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அப்படின்னு படுக்கிறேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக அப்படின்னும் போது ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே நிற்க பண்ணுது. நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், எண்ணினேன் அவருக்காக என் கர்த்தராகிய இயேசு. இதை விட வேற என்ன நம்ம பேச வேண்டியது இருக்குது? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவரை அறிகிறதுக்கு நான் விரும்புகிறேன். அவரை திரும்பி திரும்பி இதை படித்தாலுமே அந்த ஆசை உள்ளே வந்துடுது. வருதா? ஹல்லேலூயா. பி மேஜர். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபமாக கேட்போம், ஆண்டவரே உம்மை நாங்கள் அறியணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லாமா? இன்னும் உம்மை, இன்னும் உம்மை, இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் கொன்றே போதுமையா, போதுமையா. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா. பிரசன்னா, இன்னும் உம்மை ஒரு ஜபமாக ஆசையாக சொல்லாம, ஆண்டவரே உம்மை அறிய நான் விரும்புகிறேன், உம்மை இன்னும் அறிய, இன்னும் உம் அண்டையில சேர. ஒருவேளை ஆண்டவரை விட்டு அவரை அறிகிற அனுபவங்கள்ல ஒருவேளை நீங்க முந்தின நிலைமையில மகிமையாக இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அவருடைய அன்புக்குள்ளாக, அவருடைய அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் விரும்புகிறார். சொல்லமா? இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே உம்மை அறியணும் அப்பா, உம்மை அறியணும், உம்மை அறியணும், உம்மை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அறியணும் அறியணும்னு சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா.
அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடுங்க, அவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை அறியணும், உம்மை அறியணும். இந்த ஆசை நமக்குள்ளே வருமானால் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது அவரை அறிய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவரை அறிகிற அறிவு, அதனுடைய அவசியத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும்.